அன்பான ஹாப்பி தமிழ் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாப்பி தமிழ் டிவி யூடியூப் சேனல்ல என்ன நிகழ்ச்சி பார்க்க போறோம்னு தெரியுங்களா? திருப்பம் தரும் திருக்கோவில். இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம வள்ளலாருடைய பிறந்த நாளை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். திருவாரூர் பிரகாச வள்ளலாருடைய 201வது அவதார திருநாள் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுமே, வள்ளலார் பக்தர்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பா கொண்டாடி மகிழ்ந்தார்கள். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம சென்னையில குமணஞ்சாவடியில் உள்ள தெய்வ திரு எஸ் கணபதி ஐயா அவர்களுடைய அருட்குருநாத அறக்கட்டளை அன்பர்கள் நம்ம வள்ளலாருடைய திருநாளை ரொம்பவே வெகு சிறப்பா கொண்டாடினாங்க. நம்ம வள்ளலார் பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுல 5/10/1823ஆம் ஆண்டு சித்திரை நட்சத்திரத்துல ராகு காலத்துல சுமார் மாலை 5:56 மணிக்கு ராமையா சின்னம்மை தம்பதிக்கு மகனாக பிறந்தவர். நம்ம வள்ளலார் பாத்தீங்கன்னா இறைவனால் அனுப்பப்பட்ட உலக மகா குருவானவர் தாங்க நம்ம வள்ளல் பெருமான். மரணமில்லா பெருவாழ்வை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர். நம்ம வள்ளல் பெருமான் பலவிதமான அற்புதமான விஷயங்களை நமக்கு பொக்கிஷமா கொடுத்தவங்க. இறைவன் பற்றிய பாடல்களும் ஆன்மீக சார்ந்த கருத்துக்களையும் நமக்கு திருவருட்பா என்னும் தெய்வ ஞான நூலை கொடுத்தவர் தான் நம்ம வள்ளல் பெருமான். ஏராளமான மூலிகை பொக்கிஷங்களையும் கொடிய நோய்களை விரட்டி அடிக்கும் நெறிமுறைகளையும் செவ்வனே தந்தருளியவர் தாங்க நம்ம வள்ளல் பெருமான். நம்ம வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அனைத்து மூலிகை குறிப்புகளையும் தான் நம்ம சித்த வைத்தியத்துல இன்றைய காலகட்டத்துல பயன்படுத்திட்டு வராங்க. நம்ம எல்லாருக்கும் கடவுள் ஒருவரே. இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான், ஜோதிமயமானவர் தான் இறைவன்ட்டு நம்ம எல்லாருக்குமே எளிமையா புரிய வச்சாரு நம்ம வள்ளல் பெருமான். நமது வள்ளல் பெருமானின் எண்ணமும் செயலும் கருணையும் இரக்கமும் இரண்டர கலந்திருந்தன. பிற உயிர்களின் பசியை போக்கும் ஜீவ காருண்யமே இறைவனை வழிபடும் உண்மையான நெறிமுறையாகும். உண்மையான இறை வழிபாடு இதுவே என்றார். இருளை போக்குவது ஜோதியாகும். நம் மன இருளை போக்குவது ஜோதி வழிபாடு. இந்த ஜோதி வழிபாடுதான் முழுமையான அறிவான பொதுவான இறை வழிபாடு இதுவே ஆகும். வடலூரில் சத்திய ஞான சபையை 1871-72ஆம் ஆண்டுகளில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தனக்குள் காண வலியுறுத்தி எண்கோண வடிவில் கட்டப்பட்டது தாங்க சத்திய ஞான சபை. சத்திய ஞான சபையில் 7 திரைகள் உருவாக்கப்பட்டு அதற்கான தத்துவங்களை விளக்கி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை ஜோதியாக காண்பித்து நம்ம எல்லாமே வணங்க வைத்தவர். வள்ளலாருடைய தர்மசாலை முதலாக வடலூர்ல ஆரம்பிச்சு பசித்தவர்களுக்கு 3 வேளையும் இலவசமாக உணவளித்து ஜீவகாருண்யத்தோட முக்கியத்துவத்தை நம்ம மக்கள் எல்லாருக்குமே உணர்த்தினவர் தான் நம்ம வள்ளல் பெருமான். இந்த வடலூர்ல என்ன விசேஷமான ஒரு விஷயம் அப்படின்னா அணைய அடுப்புங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த அணைய அடுப்பு இன்னைக்கு வரைக்கும் பல ஜீவராசிகளுக்கு பசியார்த்திக்கிட்டு வராங்க. நம்ம சன்மார்க்க நெறியில மது அருந்தக்கூடாது, புலால் உண்ணக்கூடாது, எவ்வுயிரும் துன்புறுத்தக்கூடாது, கொல்லக்கூடாது, சிறு தெய்வ வழிபாடு கூடாது, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் சொல்லிட்டு நம்ம வள்ளல் பெருமானார் ரொம்பவே பெருசா விரும்பினாரு. கருங்குழியில் தண்ணீரில் விளக்கெரிய திருவருட்பாவை ஏற்றினார். இறைவனை பற்றிய அகவலை 1580 பாடல்களை ஒரே இரவில் எழுதி முடித்தார் நமது வள்ளல் பெருமான். நமது வள்ளலார் மேட்டுக்குப்பத்துல சில காலம் வாழ்ந்து 30/1/1874ஆம் ஆண்டு தன்னுடைய 51வது வயசுல ஒரு தைப்பூசம் நன்னாள்ல சித்தி வளாகத்துல இருக்கக்கூடிய ஒரு அறைக்குள்ள 10-15 நாட்கள் உள்தாழ்பாலிட்டு இருப்பதாக மக்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. இதற்கிடையில் யாரும் அந்த கதவை திறந்து பார்க்க வேணாம்னு சொல்லியிருக்காரு. அப்படி அவ்வாறு திறந்து பார்த்தால் இறைவன் என்னை உங்க கண் முன்னாடி காமிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டாரு.
ஒரு 10-15 நாட்களுக்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் தாசில்தார் அவர்கள்லாம் கதவை உடைச்சு பார்த்திருக்காரு. உள்ள யாருமே இல்ல, ஆனா கற்பூர வாசனை மட்டும் அந்த அறை முழுவதும் இருக்குது. உடனே மாவட்ட ஆட்சியர் அரசு பதிவேட்டில் வள்ளலார் மக்கள் கண்களில் இருந்து மறைந்து விட்டார் என்று எழுதினார். இறந்து விட்டதாக எழுதவில்லை, வள்ளலார் மறைந்து விட்டார் என்று எழுதினார். இன்றும் மேட்டுக்குப்பத்தில் இந்த பதிவேட்டனை நீங்கள் காணலாம். இப்ப வாங்க கும்மணஞ்சாவடியில் வெகு சிறப்பாக நடைபெற்ற வள்ளலாருடைய 201வது பிறந்த நாளை பார்க்கலாம். கொடியேற்றம் செய்யப்பட்டு அருள் ஜோதியை திருவரைக்கு எடுத்துச் செல்லும் அற்புதமான காட்சி. வள்ளல் பெருமானாரின் அகவலை பக்தர்கள் பக்தியோடு படிக்கிறார்கள். அகவல் படித்தா நல்ல தகவல் வரும் என்பார்கள். அகவல் பாடல்கள் அனைத்தும் இறைவனை பற்றியதே. கருவறைக்குள் ஒருமித்த குரலோடு ஆண்களும் பெண்களும் அகவலை பாடும் பாங்கே தனி அழகுதாங்க. கணபதி ஐயா ஏற்படுத்திய இந்த கும்மணஞ்சாவடியில் சீரும் சிறப்புமாக வியாழக்கிழமை தோறும் பூஜையும் அன்னதானம் சிறப்பாக நடந்து வருகிறது. ராமலிங்க அடிகளாரின் 201வது பிறந்த நாளில் இச்சபையில் நடக்கும் இந்த விழாவை காண பாக்கியம் செய்திருக்க வேண்டும்.
1823 மருது 17 23 அவதாரம் வருவிக்கோட்டர் இறைவனால் வருவிக்கோட்டர் கருத்தால் இல்லை இறைவனால் வருவிக்கோட்டர் அப்படிப்பட்ட உத்தம கடவுள். ஆனா பிறந்து எங்க வந்தாங்க? இந்த சன்மார்க்கத்துடைய வழிபாடு இறைவன் ஜோதி வடிவமானவர் என்பதற்கிணங்க பெண்கள் விளக்கு பூஜை செய்கிறார்கள். ஜோதி வழிபாடுதான் அனைவருக்கும் சமமானது என்றார் வள்ளலாரின் போற்றியோம் சொல்ல பெண்கள் விளக்கு பூஜையில் குங்கும ஆராதனை செய்கிறார்கள். தீப வழிபாடு சிறப்பாக நடக்கிறது. நன்முயற்சிக்கு ஏதுவாய் கவனசக்தி, ஞாபக சக்தி, மறதியின்மை, தெய்வ உறவுக்குள்ள உணர்வு, பொய்யற்ற தன்மை, சத்திய உணர்ச்சிக்குரிய ஏதுக்கள். அருட்பெருஞ்சோதி தரிசனத்தில் தீப வழிபாடு செய்யப்படுகிறது. திரு சுந்தரராஜன் அவர்களின் திருக்கரங்களால் தீப ஆராதனை காட்டப்படுகிறது. Wow.
அன்றைக்கே சொல்லிவிட்டார் ஐயன். வசத்திலே தனித்திலே விழித்திரு. மெய்யன்பர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் ஏற்றிய விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருக்கின்றது. அவர் பொருத்திய அடுப்பு இன்னும் எரிந்து கொண்டிருக்கின்றது. 24 மணி நேரமும் வடலூரிலே சென்றார் உணவு. இந்த சபையின் முக்கிய உறுப்பினரான திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பிறந்த நாள் மரியாதை செய்யப்படும் அற்புதமான நிகழ்ச்சி. திருச்சபையில் என்னுடைய 77வது பிறந்த நாளை யாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்கு வருகை தந்த உறவினர்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த நன்றி. வாழ்க வளமுடன். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 77வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க நலமுடன். ஜீவகாருண்யமே முக்திக்கு வழி என்றார். அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்படுகிறது. அனைவரும் பசியாறும் தருணம் காட்சியளிக்கிறது. வள்ளலாரின் 201வது பிறந்த தின விழா மூணாஞ்சாவடி சமரச சன்மார்க்க சபையில் இன்று டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஆண்டுக்கு ஆண்டு கொண்டாடப்படும் இந்த வள்ளலார் பிறந்த தின விழா இன்று மிக சிறப்பாக மூணாஞ்சாவடி சபையில் கொண்டாடப்பட்டது. 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்தார்கள். தீப ஆராதனை, அகவல் பாராயணம், எல்லோருக்கும் அன்னதானம், அன்பளிப்பு என மிக சிறப்பாக இந்த ஆண்டு விழா அனைவருக்கும் மகிழ்ச்சி நிகழ்ச்சி அளிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சபையிலே நடைபெற்றது. எனவே இதிலே கலந்து கொண்ட அனைவரும் நன்றி சொல்கிறோம். வாழ்க வளமுடன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, ஹரிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.